நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில ஒரு அருமையான கதையை தான் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். ராகவ்னு ஒருத்தர் இருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் போலீஸ்ல உயர் அதிகாரி ஆகணும்ன்ற மாதிரி நிறைய முயற்சி எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. பயங்கரமா ப்ரிப்பேர் பண்ணுவாரு. அதே மாதிரி உடம்பையும் தயார் பண்ணுவாரு. இவரோட பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஏழ்மையானவங்களா தான் இருப்பாங்க. இருந்தாலும் பையனோட கனவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுன்ற மாதிரி பயங்கரமா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ராகவுமே எப்படியாவது போலீஸ் ஆயிடலாம் முயற்சி பண்றாரு. ஆனா அது நடக்கல. அதுக்கப்புறம் வீட்டை சேர்ந்தவங்களும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இங்கதான் ஒரு ட்விஸ்ட் நடக்குது. அந்த ட்விஸ்ட் என்னன்றதை இந்த கதையை முழுசா கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி ஏற்கனவே நிறைய கதைகளை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கோம். அந்த கதைகள்லாம் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கதைக்குள்ள ஃபுல்லா போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கப்படும். நான் அதுக்காக தான் சொல்றேன். இப்ப நம்ம கதைக்குள்ள வந்துடலாம். தொடக்கமே நமக்கு ராகவ தான் காட்டுறாங்க. ராகவோட குடும்பத்துல, அதாவது அம்மா அப்பா இருக்காங்க பாத்தீங்களா, இனிப்பெல்லாம் ரெடி பண்ற மாதிரி ஒரு சாதாரண கடை தான் வச்சிருக்காங்க. பலகாரம் ரெடி பண்றதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சாதாரண கடை தான் வச்சிருக்காங்க. இவர் காலேஜ் முடிச்சதுல இருந்து எப்படியாவது நான் உயர் அதிகாரியா மாறணும், போலீஸ் ஆகணும், அதுதான் என்னோட கனவு அப்படின்ற மாதிரி அப்பப்ப அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் சொல்லுவாரு. நம்ம சைட்ல இருந்து நம்ம ஃபுல் சப்போர்ட் பண்ணோம். அதாவது இவர் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு வேலைக்கு போனா இவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல, அதெல்லாம் கூட பேரண்ட்ஸ் தள்ளி வச்சிடறாங்க. நம்ம கஷ்டப்பட்டு படிக்க வச்சது எதுக்கு? அவன் கனவை அச்சீவ் பண்றதுக்கு தான். இப்ப அவன் கனவு போலீஸ் ஆபீசர் ஆவறதுன்னு சொல்றான்ல, அதுக்கு நம்ம எவ்வளவு சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இவருக்குமே கொஞ்சம் தயக்கமா இருக்கு. ராகவுக்கு போலீஸ் ஆகணும்ன்றது தான் ஆசை. ஆனா பேரண்ட்ஸ் இப்படி கஷ்டப்படும் போது நம்ம இப்படி ஆசைப்படுறதெல்லாம் சரிதானா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஆனா அப்பா இருக்காருல்ல, ரொம்ப சப்போர்ட்டிவா பேசுறாரு. ஒன்னும் பிரச்சனை கிடையாது, இன்னும் 2 வருஷம் காலம் நீ எடுத்துக்கோ. இன்னும் 2 வருஷம்ன்றது 3 வருஷம் போனா கூட பிரச்சனை கிடையாது. நீ ஃபுல் எஃபர்ட்டை போட்டு ட்ரை பண்ணு. உன் மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. நீ படிச்சு எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கன்றதெல்லாம் நாங்க பாக்குறோம்ல. உனக்கு இந்த மார்க்குக்கு நல்ல இடத்துலயே வேலை கிடைக்குது. அதை தாண்டி நீ போலீஸ் ஆகணும்னு ஆசைப்படுற. உன் ஆசைதான் எங்களுக்கு முக்கியம். நீ ட்ரை பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. போலீஸ்ல எஸ்ஐ அந்த மாதிரிலாம் இருக்கு பாத்தீங்களா, அதை தாண்டி இவர் பெரிய லெவல் ஆபீசர் ஆகணும்ன்ற மாதிரி தான் முயற்சி எடுக்கிறாரு. அதுக்குதான் ஃபேமிலியை சேர்ந்தவங்க சப்போர்ட் பண்றாங்க. அந்த ட்ரைனிங்க்கு மேற்கொண்டு படிக்கிறதுக்கு நிறைய செலவாகும் போல. ஒன்னும் பிரச்சனை இல்லை, நாங்க பாத்துக்கிறோம், நீ போன்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா கிராமத்துல இருந்து பண்ண முடியாது, சிட்டிக்கு தான் போனோம். ராகவோட ஃபேமிலியை சேர்ந்தவங்க ரொம்ப சப்போர்ட்டிவா பேசுறாங்க. ராகவுக்கும் சந்தோஷமா இருக்கு. நம்ம பேரண்ட்ஸ் நம்ம கனவுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. கொஞ்சம் கில்ட்டோ இருக்கு. இந்த வயசுலயும் பேரண்ட்ஸை கஷ்டப்படுறமே, நம்ம வேலைக்கு போற வயசு வந்துருச்சு, பேரண்ட்ஸை நம்ம தான் உட்கார வச்சு பாத்துக்கணும், ஆனா பேரண்ட்ஸை இந்த வயசுலயும் கஷ்டப்படுறமே அப்படின்ற மாதிரி இவருக்குள்ள ஒரு கில்ட் இருக்கதான் செய்யுது. இருந்தாலும் நம்ம அச்சீவ் பண்ணிடலாம். நமக்கு 2 to 3 வருஷம் டைம் தந்திருக்காங்கல்ல, இதுக்குள்ள நம்ம நல்ல லெவலுக்கு வந்துடலாம்ன்ற மாதிரி இவருமே சிட்டி சைடு வந்துடுறாரு. சிட்டி சைடுல இவருமே ட்ரைனிங் எல்லாம் பயங்கரமா எடுத்துட்டு இருக்காரு. இதை தாண்டி எக்ஸாம்லாம் அப்பப்ப வரும் பாத்தீங்களா, அந்த எல்லா எக்ஸாமும் இவர் அட்டன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. 3 வாட்டி இவர் ட்ரை பண்ணலாம். 3 வருஷம் ட்ரை பண்றதுன்னா 3 வாட்டி இவர் ட்ரை பண்ணலாம். அதுக்குள்ள எப்படியாவது அச்சீவ் பண்ணோம். அதுக்கான முயற்சி எல்லாம் இவர் எடுத்துட்டு இருக்காரு. பேரண்ட்ஸ் அப்பப்ப பேசுறாங்க, என்னப்பா எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்கா, உனக்கு காசு அனுப்பி வச்சிருக்கோன்ற மாதிரி சொல்றாங்க. இவருக்கு பேரண்ட்ஸ் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுருமோ அப்படின்ற மாதிரிலாம் தோணுது. பேரண்ட்ஸுமே எங்களை நினைச்சு நீ தேவையில்லாம கவலைப்படாத, நீ போலீஸ் ஆகணும்னு ஆசைப்படுறல, அதுல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணு அப்படின்ற மாதிரி அப்பப்ப இவரை ஊக்கப்படுத்துற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இவருமே எக்ஸாம் எழுதுறாரு. ஃபர்ஸ்ட் வாட்டி ஃபெயில் ஆயிடுறாரு, செகண்ட் வாட்டியும் ஃபெயில் ஆயிடுறாரு, தேர்ட் வாட்டி எப்படியாவது நம்ம கிராக் பண்ணி ஆகணும், இல்லைன்னா ஊரை பார்த்து கிளம்பணும், இதுக்கு மேலேயும் பேரண்ட்ஸை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு யோசிக்கிறாரு. இவர் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாரு. மற்றவங்களுக்கே இவர் தான் சொல்லி தருவாரு, இந்த விஷயத்தை இப்படி பண்ணா கரெக்டா இருக்கும், இந்த மாதிரிதான் இந்த இதை நம்ம போடணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு இவரே சொல்லி தருவாரு. அந்த அளவுக்கு டேலண்டான ஆளு தான். இப்ப 3வது எக்ஸாம் எப்படியாவது கிளியர் பண்ணிடணும்னு நினைக்கிறாரு. பார்த்தா அங்கேயும் சொதப்பிக்குது. இவர் 3வது வாட்டியும் கிளியர் பண்ணல. இதுக்கு மேல நம்ம கனவெல்லாம் ஓரம் கட்டி வச்சிருவோம், நமக்கு போலீஸ் ஆகணும்ன்றதுதான் கனவு, ஆனா அதை ஓரம் கட்டி வச்சிருவோன்ற மாதிரி திரும்பி கிராமத்துக்கு வந்துடுறாரு. பேரண்ட்ஸுமே பையன் இப்படி ஆயிடுச்சு, அதாவது பையன் நினைச்சதை பண்ண முடியாம ஆயிடுச்சுன்னு கொஞ்சம் கவலைப்படுறாங்க. இவரே என்ன சொல்றாருன்னா, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் அதுதான் பண்ணணும்னு நினைச்சேன், அதை பண்ண முடியல, இதுக்கப்புறம் எனக்கு கிடைக்கிற வேலையை பாக்குறேன், உங்களுக்குமே கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. பேரண்ட்ஸுமே மறுக்க மாட்டாங்க, சரி ஓகேன்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. அதே சமயம் இவருக்கு கல்யாண வயசு வந்துருச்சுல, பேரண்ட்ஸுமே சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நீங்க நான் என் ஆசையை நிறைவேற்ற முடியல, உங்க ஆசைக்காவது நான் சம்மதிக்கிறேன், சரி ஒரு பொண்ணை பாருங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ற மாதிரி சொல்றாரு. நிதின்ற சொந்தக்காரங்கள்ல, அதாவது நெருங்கின சொந்தம்லாம் கிடையாது, தூரத்து சொந்தத்துல நிதின்ற ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு பேசி முடிச்சிடலாமா, அவளை பொறுத்த வரைக்கும் போலீஸ் ஆகணும்ன்ற மாதிரி ஆசை இருக்கு, அதுக்கான ட்ரைனிங் எக்ஸாம்லாம் எழுதிட்டு இருக்கான்ற மாதிரி வீட்டை சேர்ந்தவங்க சொன்னாங்க. அந்த பொண்ணை பார்க்கட்டுமான்னு கேட்கும்போது சரி பாருங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. அவங்க ரொம்ப வசதியான குடும்பத்தை சேர்ந்தவங்களாம் இல்ல, இவங்க கூட கம்பேர் பண்ணும்போது அவங்க இன்னுமே கம்மி தான். சோ அவங்க கிட்ட பேசும்போது எல்லாமே ஓகேவாயிருது. சரி ராகவுக்கும் நிதிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு 2 தரப்பு பேரண்ட்ஸுமே யோசிக்கிறாங்க.
சோ வந்து நாளை பிக்ஸ் பண்ணி இவங்க 2 பேருக்கு கல்யாணம் நல்லபடியா நடக்குது. நிதியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அமைதியான பொண்ணு மாதிரி தான் இருக்காங்க. இவர் வந்து அப்பப்ப பேசுறதுக்கு ட்ரை பண்றாருல, ஆனா அவங்க பேசவே மாட்டாங்க, ரொம்ப அமைதியான டைப்பா இருக்காங்க. பரவாயில்ல, நமக்கு ஒரு ரொம்பவே அமைதியான மனைவி கிடைக்க போறா அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. 2 பேருக்குமே கல்யாணம் எல்லாமே நடந்து முடிஞ்சிருது பாத்தீங்களா. இப்பதான் நிதிக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அது என்னன்னா, இவங்க ஏற்கனவே ஒரு எக்ஸாம் எழுதியிருக்காங்கல்ல, அந்த எக்ஸாம்ல வந்து இவங்க பாஸ் பண்ணிடுறாங்க போல. இவங்க எஸ்ஐயா வந்து ஒரு ஸ்டேஷன்ல வந்து பொறுப்பேற்க போறாங்க அப்படின்ற மாதிரி வந்துருது. இவங்க எஸ்ஐக்கு எழுதினாங்க பாத்தீங்களா, அதே மாதிரி லெவல் அதிகமான விஷயத்துக்காக தான் ராகவ் எழுதி ஃபெயில் ஆயிருப்பாரு. சோ ராகவ் பல வாட்டி ஃபெயில் ஆனவரு, ஆனா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வாட்டியே கிராக் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. ராகவுமே இவங்களுக்காக சந்தோஷப்படுறாரு, நம்ம ஒய்ஃப் எஸ்ஐயா மாறிட்டா அப்படின்ற மாதிரி சந்தோஷப்படுறாரு. சோ முத நாள் டியூட்டிக்கு அவங்க போனோம் பாத்தீங்களா, அவங்களுக்கு வேண்டிய எல்லா விஷயத்தையும் இவர் தான் பார்த்து பண்றாரு. அதாவது ஒய்ஃப் வந்து வீட்டு வேலையெல்லாம் பார்க்க தேவையில்லை, நம்ம அவளுக்காக இந்த விஷயத்த பண்ணலான்ற மாதிரி வீட்டு வேலையெல்லாம் இவர் பாக்குறாரு. உடனே நிதிக்கு வந்து ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு. பரவாயில்ல, நமக்கு பெரிய வேலை கிடைச்சதுனால இந்த மாதிரிலாம் இவர் பண்றாரு, இவர் இதுக்கப்புறம் இப்படியே யூஸ் பண்ணிக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ரொம்ப அமைதியான பொண்ணு தான், ஆனா இந்த பதவி கிடைச்சோன்னா அவங்களுக்குள்ள நிறைய மாற்றங்கள்லாம் வர ஆரம்பிக்குது. அந்த மாற்றத்தை கொஞ்சம் கொஞ்சமா ராகவும் புரிஞ்சுக்கிறாரு. என்ன நம்ம கிட்ட வந்து வெக்கப்பட்டு பேசுவா, இப்ப என்னடானா நம்ம கிட்ட ஆட்டிடியூடு காட்டுறாளே அப்படின்ற மாதிரி இவருக்கு தோணுது. பரவாயில்ல, ஒய்ஃப் வந்து அவளுக்கு வேலையில ஏதாவது டென்ஷன் இருக்குன்ற மாதிரி பெருசா கண்டுக்க மாட்டாரு. அதாவது வேலைக்கு போயிட்டு வராங்க, இதை கூட நீங்க பண்ணலையா, அதை கூட நீங்க பண்ணலையா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. இவர் தனிப்பட்ட முறையில ஒரு வேலை பண்றாரு. வேலை பண்றது மட்டும் இல்லாம எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்றாரு. எக்ஸாம் இன்னமும் இவர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அதாவது பேரண்ட்ஸ்க்கு கஷ்டம் கொடுக்காம பண்ணணுன்றதுக்காக இன்னமும் அந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காரு. இதை தாண்டி வீட்டு வேலையும் பண்ணிட்டு இருக்காரு. நிதி எப்ப பாரு கோவப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. அதாவது நிதி கூட வந்து இன்டிமேட்டா இருக்கலாம்னு நினைச்சா அதுக்கான இடத்த கூட தரமாட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம இவர் கூட இருக்கணுமான்ற மாதிரி நிதிக்கு தோண ஆரம்பிச்சிருது. அதாவது நிதி சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க, ஆனா இந்த எஸ்ஐ பொசிஷன் கிடைச்சோன்னே நிதியோட பிஹேவியர்ல நிறைய மாற்றங்கள்லாம் வருது. சே, நம்ம ஒரு பெரிய ஆளை கல்யாணம் பண்ணிருக்கலாமே, இவர் வந்து ஃபெயிலியர் ஆச்சே, இவரை போய் கல்யாணம் பண்ணிட்டுமே அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கிறாங்க. அவங்க அப்படி நினைக்கிறது வந்து இன்டைரக்டா வந்து அடிக்கடி இவர்கிட்ட வெளிப்படுத்துறாங்க. டைரக்டா வெளிப்படுத்தாம இன்டைரக்டா வெளிப்படுத்துறாங்க. ராகவுக்குமே கொஞ்சம் கொஞ்சம் புரியதான் செய்யுது. பேரண்ட்ஸ் வந்து அப்பப்ப இவரை பாக்குறதுக்காக வராங்கல்ல, பக்கத்துல தான் பேரண்ட்ஸ் இருப்பாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கும் போது இவர் பேரண்ட்ஸ் கிட்ட அந்த விஷயத்தெல்லாம் சொல்ல மாட்டாரு. நாங்க 2 பேருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கோன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காரு. அதே சமயம் ஒய்ஃபுக்கு வந்து சில சமயம் சாப்பாடெல்லாம் கொண்டு போய் தருவாரு. அந்த மாதிரி இவர் சாப்பாடு தரதுக்காக வராருல, இதை எல்லாருமே பாக்குறாங்க. இவர் யாரு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. மேடம், சார் யாரு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும் போது, சார்லாம் கிடையாது, என் வீட்டுல ஒர்க் பண்றவரு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அதாவது ராகவ் கொஞ்சம் தள்ளி போகும்போது அங்க இருக்கவங்க கிட்ட சொல்றாங்க. ஆனா ராகவ் காதுல அது கேட்டுருது. ராகவ் உடஞ்சு போயிடுறாரு. அதாவது ஹஸ்பண்ட்னு சொன்னா என்ன, ஹஸ்பண்ட்னு கூட இவ சொல்ல விரும்பலையா அப்படின்ற மாதிரி ராகவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ராகவ ஒரு வேலையாள் மாதிரி யூஸ் பண்றாங்க. ராகவ பொறுத்த வரைக்கும் பிடிச்சுதான் இந்த விஷயத்த பண்றாரு. ஸ்டார்டிங் வந்து அவங்களுக்கு ட்ரெஸ் அயன் பண்ணி தரதுல இருந்து எல்லா விஷயத்தையும் பிடிச்சுதான் பண்ணிருப்பாரு. ஆனா போக போக நம்மள அடிமை மாதிரி யூஸ் பண்றாளே அப்படின்ற மாதிரி லைட்டா இவருக்கு வருத்தமாவும் இருக்கு. ஆனா நிதி வந்து அதை பத்தி கவலைப்படுற மாதிரியே இல்ல. இவர் வந்து ஒரு ஒர்க்கர் மாதிரி ட்ரீட் பண்றாங்க. முன்னாடி ராகவ் இருக்கார்ல, எப்பயாவது தான் இவங்களுக்கு சாப்பாடு தரதுக்காக ஸ்டேஷனுக்கு வருவாரு. இப்ப நிதி என்ன பண்றாங்கன்னா, தினமுமே இவரை வர வச்சிடுறாங்க. காலையில வேணும்ட்டே சாப்பாடு எடுத்துட்டு போக மாட்டாங்க, எனக்கு சுட சுட செஞ்சு எடுத்துட்டு வாங்கன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவரோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் டைம் கிடைக்கும்ல, அதுல வேக வேகமா இவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்து தந்துட்டு இருக்காரு. பயங்கரமா டார்ச்சர் பண்றாங்க. ஆனா இவருமே வந்து எதுக்காக இப்படி மாறிட்டா நிதி, இவளுக்கு வேலை கிடைச்சதுனால இப்படி மாறிட்டாளா அப்படின்ற மாதிரி பயங்கரமா உள்ளுக்குள்ள ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி அங்க இருக்க எல்லாருமே கேலி பேச ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருக்குமே வந்து இவரு கணவர்ன்றது தெரிஞ்சிருது. ஆனா இவங்களே மதிக்காம இப்படி நடத்துறாங்க, நம்மளும் அப்படி நடத்தலான்ற மாதிரி எங்களுக்கும் அதை எடுத்துடுவாங்க, இதை எடுத்துடுவாங்க அப்படின்ற மாதிரி இவரை வேலை வாங்கிட்டு இருக்காங்க. இவருக்குமே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. இந்த வாழ்க்கையை விட்டு நம்ம பிரிஞ்சிடலாமா, அதாவது நிதி வேணான்ற முடிவை எடுத்துடலாமான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. நிதியுமே அதுக்கு தான் ட்ரை பண்றாங்க. இவரே போகட்டும், அப்பதான் கரெக்டா இருக்கும், நம்ம வந்து நம்ம லெவலுக்கு ஒருத்தரை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சமயத்துல இவர் வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காருல, அப்ப எஸ்பி வந்து இந்த எஸ்ஐ புது எஸ்ஐயா இவங்க இருக்காங்கல்ல, ஏன்னா இவங்க வந்து 1 மாசம் தான் ஆகுது, சில கேஸ பத்தி பேசுறதுக்காக எஸ்பி இந்த இடத்துக்கு வராரு. எஸ்பியுமே வேலை பார்த்துட்டு இருக்க ராகவ கவனிக்கிறாரு. இவரை எங்கேயோ பார்த்திருக்குமே யோசிக்கிறாரு. மேற்கொண்டு எஸ்ஐயா இருக்க நிதி கிட்ட பேசிட்டு இருக்காரு. நிதி கிட்ட கேஸ் சம்பந்தமா எல்லாம் பேசிட்டு இருக்காரு. அப்படி பேசிட்டு இருக்கும் போதும் நடுவுல வந்து ராகவ பார்த்துக்கிட்டே தான் இருக்காரு. நிதியை பொறுத்த வரைக்கும் வந்து எஸ்பி சாரே வந்திருக்காரு, அவரை நல்லபடியா கவனிச்சுக்கணும், இவர்கிட்ட எப்படியாவது நல்ல பேர் எடுக்கணும்ன்ற மாதிரிலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எஸ்பி வந்து நடுவுல ராகவியே பார்த்துட்டு இருக்காரு. இவர் யாருன்ற மாதிரி கேட்கும் போது இவங்க வந்து ஹஸ்பண்ட்னே சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இவர் என்னோட ஹஸ்பண்ட் தான், சும்மா எனக்கு லஞ்ச் எடுத்துட்டு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஓஹோ அப்படியா, இவரை எங்கேயோ பார்த்திருக்கேன், எங்கன்றதுதான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்போ ஒரு ஸ்டேஜ்ல ராகவுக்கு பக்கத்துலயே வந்துடுறாரு. நான் உங்களை எங்கேயோ பார்த்திருக்கேன், இப்ப எனக்கு ஞாபகம் வந்துருச்சு,
நீங்க ட்ரைனிங்காக வந்திருக்கீங்கல்ல, இந்த ட்ரைனிங்காக நீங்க வந்திருக்கீங்கல்ல, எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, என்ன உங்களுக்கு தெரியுதா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ராகவுக்கு இவர் யாருன்றது நல்லா ஞாபகம் இருக்கு. ஆக்சுவலா ராகவ் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பயங்கரமா ட்ரை எல்லாம் பண்ணாரு பாத்தீங்களா. அப்ப இவரும் அவரும் ஒரே பொசிஷனுக்காக தான் ட்ரை பண்ணிருப்பாங்க. அதாவது இவங்க வந்து பெரிய லெவல் ஆபீசர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணாங்க பாத்தீங்களா. அப்ப இவங்க 2 பேருமே வந்து ஏறக்குறைய ஒரே ரூம்ல தான் இருப்பாங்க, சேர்ந்து படிச்சிருப்பாங்க, சேர்ந்து தான் இவங்க பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிருப்பாங்க. அப்படி பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த எஸ்பி, இப்ப எஸ்பியா இருக்கவருக்கு பண கஷ்டம் மாதிரி இருந்திருக்கும். அதாவது அந்த பண கஷ்டத்தை சால்வ் பண்ணாதான் வந்து எக்ஸாம் எழுதுற நிலைமையே இருக்கும், இல்லைன்னா இவர் குடும்பத்தை பாக்குறதுக்காக போனோம். இந்த மாதிரி ஒரு நிலைமையை சொல்லி வந்து புலம்புற மாதிரி பேசுறாரு. எனக்கெல்லாம் வந்து போலீஸ் வேலை செட் ஆகாது, நான் கிளம்பதான் போறேன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அப்ப ராகவ் இருக்காருல, ஒன்னும் பிரச்சனை இல்ல, அந்த காசு தானே நான் தரேன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அந்த கடன் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி நீ எக்ஸாம்லாம் எழுதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. 2 பேருமே சேர்ந்து தான் ப்ரிப்பேர் எல்லாம் பண்ணிருப்பாங்க. ராகவ் நிறைய சொல்லி எல்லாம் தந்திருப்பாரு. அப்படி சொல்லி தந்ததுல இவர் அந்த எக்ஸாம கிராக் பண்ணிருப்பாரு. ராகவ் கிராக் பண்ணல, ஆனா இவர் கிராக் பண்ணிருப்பாரு. படிப்படியா வளர்ந்துதான் இப்ப எஸ்பியா மாறி இருக்காரு. அது எல்லாத்தையும் நினைவு கூறுறாரு. நீ மட்டும் இல்லன்னு வச்சுக்கோ, கண்டிப்பா நான் போலீஸா மாறி இருக்க மாட்டேன், திரும்பி என்னோட கிராமத்துக்கு போயிருப்பேன், அந்த கிராமத்துக்கு போய் ஒரு சாதாரண வாழ்க்கையை தான் வாழ்ந்திருப்பேன், நீ எனக்கு அவ்வளவு சப்போர்ட்டிவா இருந்திருக்க, நீ எப்படி மிஸ் பண்ண, நீ எப்படி போலீஸ் ஆகலன்னு கேட்கும் போது நான் வந்து அடுத்தடுத்து 2 அட்டெம்ப்டும் ட்ரை பண்ணேன், அதுலயும் என்னால ஆக முடியல, இன்னமும் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. உன்கிட்ட எல்லாம் எவ்வளவு டேலண்ட் இருக்கு தெரியுமா, கண்டிப்பா உனக்கான வாய்ப்பு உனக்கு கிடைக்கும்ன்ற மாதிரி புகழ்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. இப்ப எஸ்பியை புகழ்ந்தோன்னா ஸ்டேஷன்ல இருக்க எல்லாருக்குமே என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னா ஸ்டேஷன்ல இருக்க எல்லாருமே இவர் அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்கல்ல. ஆனா எஸ்பி புகழ்ந்தோன்னா எல்லாருக்குமே என்ன சொல்றதுன்னே தெரியல, கொஞ்சம் அமைதியாயிடுறாங்க. ஐயோ நம்ம ஹஸ்பண்ட ரொம்ப மட்டம் தட்டிட்டுமா, ஹஸ்பண்ட பொறுத்த வரைக்கும் பெரிய லெவல் ஆபீசர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிருக்காரு, அதுல அவர் தோத்துருக்காரு, நம்ம என்னமோ இந்த எஸ்ஐ ஆவறதுல ஜெயிச்சுட்டு நம்ம ஹஸ்பண்ட ரொம்ப மோசமா பேசிட்டுமே அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. கவலைப்பட்டு இப்ப அம்மா கிட்ட பேசுறாங்க. இவங்களோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட போன்ல பேசுறாங்க. அப்பதான் வந்து நிதியோட அம்மா வேற ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்றாங்க. நிதியை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, அந்த டைம் காசு தேவை வந்திருக்கும், அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு இவங்க போறதுக்கு காசு தேவை வந்திருக்கும். அப்ப காசு தந்து உதவுனது யார் தெரியுமா, ராகவோட ஃபேமிலி தான் உதவி இருப்பாங்க, ராகவ் தந்து தான் உதவி இருப்பாங்க. ஏன்னா ராகவுக்கு வந்து நிதின்ற ஒரு பொண்ணை பாக்குறதா பேரண்ட்ஸ் சொன்னாங்கல்ல, அவளுமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கான்னு போது அப்படியான்ற மாதிரி இவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருப்பாரு. அப்ப வந்து அந்த நிதியோட ஃபேமிலிக்கு பண தேவை இருக்கும், அந்த பண தேவையை நம்ம பண்ணலாம், நிதிக்கு எல்லாம் இது தெரிய வேணாம், ஏன்னா வந்து அவ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றதுல கான்சென்ட்ரேட் பண்ணட்டும், இந்த பண கஷ்டத்துல பத்திலாம் அவளுக்கு போக வேணாம், அதாவது இந்த பணம் எப்படி கிடைச்சதுன்றது அவளுக்கு போக வேணான்ற மாதிரி இவர் தான் அந்த குடும்பத்துக்கு தரவே செஞ்சிருப்பாரு. இப்ப பேசும்போது அம்மா இதை சொல்றாங்க. சோ நிதி இப்ப போலீஸா மாறினதுக்கே ராகவ் தான் காரணம். ஏன்னா வந்து சரியான டைம் அந்த காசு கிடைக்கலன்னா இவங்க எக்ஸாம் எழுதிருக்க போயிருக்க மாட்டாங்க, இவங்க இன்னைக்கு எஸ்ஐயா மாறி இருக்க மாட்டாங்க. அப்ப இதுக்கே ராகவ் தான் காரணமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஒரு மாதிரி கில்ட்டா இருது, என்னடா வந்து இவரை வந்து நம்ம அவ்வளவு அசிங்கப்படுத்திட்டுமே அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இவங்களுமே வந்து மனசார மன்னிப்பு கேட்கறாங்க. நான் ரொம்ப மோசமா ட்ரீட் பண்ணிட்டேன், நான் பெரிய ஆளு, நீங்க எதுவுமே பண்ணலன்ற மாதிரி உங்களை ட்ரீட் பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க, இப்பதான் உங்களோட நல்ல மனசு எனக்கு புரிஞ்சதுன்ற மாதிரி மன்னிப்பு எல்லாம் கேட்கறாங்க. இவருமே அதை பெருசா எடுத்துக்கல, நான் தப்பாலாம் எடுத்துக்கலன்ற மாதிரி போறாரு. இவர் இப்பயும் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு பாத்தீங்களா, அந்த எக்ஸாம்க்கான ரிசல்ட் வருது போல, அதாவது இவருக்கு ஒரு நோட்டீஸ் வருது. அந்த நோட்டீஸை இவர் பாக்குறாரு, என்னாச்சுன்ற மாதிரி நிதி பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி பேரண்ட்ஸும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஏன்னா இதுதான் இவரோட கடைசி அட்டெம்ப்ட், இதுக்கு மேல இவர் ட்ரை பண்ண முடியாது, ஏஜ் பாராக போகுது. சோ வந்து பேரண்ட்ஸ்மே வந்து என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. கடைசியில இவருமே அந்த பொசிஷன் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதாவது எஸ்ஐ பொசிஷனை காட்டிலும் பல மடங்கு அது அதிகமா இருக்கும். அந்த பொசிஷன் கிடைச்சிச்சுன்னு சந்தோஷதா அப்படி வெளிப்படுத்துறாரு. எல்லாருமே வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கும் போது இவருமே நான் நினைச்ச பதவிக்கு வரப்போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நிதியுமே தப்ப புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல, மன்னிப்பு எல்லாம் கேட்டிருப்பாங்க. இப்ப நிதியை இவருமே மன்னிச்சிடுறாரு. நிதி கிட்ட ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்றாரு, அதாவது வேலை ஒருத்தனை உயர்த்தாது, நல்ல பண்பு தான் ஒருத்தனை உயர்த்தும், அதை மட்டும் நீ புரிஞ்சுக்கோ, அதாவது நல்ல பண்பு இருக்கிறது தான் ஒரு நல்ல வேலை இருக்கிறத காட்டிலும் முக்கியம், நீ அதை மட்டும் மனசுல வச்சுக்கோன்ற மாதிரி அழுத்தமா சொல்றாரு. அவங்களுமே புரிஞ்சுக்கிறாங்க, நான் பண்ணது தப்பு தான், என்ன மன்னிச்சிருங்கன்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. பரவாயில்ல இருக்கட்டும்ன்ற மாதிரி ஒய்ஃபை கட்டி பிடிக்கிறாரு. இதோடயே இந்த கதை முடியுது. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இதே மாதிரி ஏற்கனவே நிறைய கதைகளை நம்ம போட்டிருக்கோம், அதெல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் காட்டும். நான் அதுக்காக தான் சொல்றேன். திரும்பி வேற ஒரு வீடியோ மூலியமா நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நன்றி, வணக்கம்.